இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அவர் என்னத்தை சாதித்து விட போகிறார்? அதை அந்த புகைப்படத்தை வைத்திருப்பதால், அதை புகைப்படத்தை வெளியில் விடுவதால் என்ன அவருக்கு தமிழ்ல இங்க வந்து ஸ்ரீலங்கா ராணுவத்தை எதிர்த்து போராட போறாரா? கடந்த 15 வருடங்களில் ஈழத் தமிழர்களுக்காக சீமான் ஆற்றிய தொண்டு என்ன? இன்னும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற நிதியை பெறுவதற்கு AK-74 சொல்கிறார், அல்லது M16 203 லோஞ்சரை வைத்துக் கொண்டு என்று எல்லாவற்றையும் ஒரு ஏமாற்று பேர் வழியாக இருப்பதை சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். தேசிய தலைவரையும் சீமானையும் நாங்கள் கிட்ட வைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் சீமான் தேசிய தலைவரை வந்திருந்த சமயம், பார்க்க வந்திருந்த சமயம், செஞ்சோலை பிள்ளைகள் அவரை போய் பார்க்க போன சமயம், ஜெயலலிதா பற்றி கேட்ட போது அவர் கூறிய வார்த்தை பிரயோகம் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். லண்டனில் தற்போது போரியல் ஆய்வாளராக இருக்கக்கூடியவரும் புலம்பெயர் தமிழருமான திரு அரூஷ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் கலை. தமிழ்நாட்டில் பிரபாகரன் சீமான் இந்த விவகாரம் பற்றி கொண்டு எரிகிறது அப்படின்னு சொல்லலாம். இதில் சீமான் அவர்கள் இந்த ஈழ அரசியலை முன்னெடுப்பதற்கு ஆதாரமாக இருந்தது பிரிகேடியர் சூசையுடைய அந்த ஆடியோ அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போது அந்த ஆடியோ இருப்பது உண்மையா? சீமானிடம்தான் இந்த ஈழ போராட்டம் அடுத்த கட்டம் ஒப்படைக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். தேசிய தலைவரை பொறுத்தவரையில் உண்மையில் அது அங்கு ஒரு நிழல் தமிழில நடைமுறை அரசு இருந்தது. அந்த நடைமுறை அரசு சார்பாக யார் ஈழத்துக்கு வந்தாலும் அவர்களை வரவேற்பதும் அவர்களை சந்திப்பதும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் மரபும் அது பண்பாடும், தமிழர்களின் பண்பாடும். அவ்வாறுதான் சீமான் அவர்களும் வந்தார். சீமான் மட்டுமில்ல, பல இயக்குனர்களை கொண்டு வந்திருந்தார்கள் தமிழகத்திலிருந்து. என்னென்று சொன்னால், எங்கள் குரல்களை வெளி உலகத்துக்கு கொண்டு செல்வதற்கு கலையும் ஒரு ஊடகம். சினிமா துறையாக இருக்கலாம், பாடல்களாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம். உதாரணமாக சிங்கள மக்களிடம் கொண்டு செல்வதற்கு கூட சிங்கள வானொலி ஒன்றை உருவாக்குவதற்கும் சிங்கள பத்திரிகை ஒன்றை உருவாக்குவதற்கும் பல சிங்களவர்கள் வன்னியில் வேலை செய்திருந்தார்கள். அவர்களில் சிலர் இப்போது வெளிநாடுகளில் கூட இருக்கிறார்கள். அவ்வாறுதான் இயக்கம் இருந்தது. அப்ப இதில் சீமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததென்றில்லை. சீமான் அங்கு வந்தார். தலைவர் சந்தித்தார். தலைவர் சந்தித்தது ஏராளமானவர்கள், நெடுமாறனாக இருக்கலாம், வைகோவாக இருக்கலாம், யார் புலம்பெயர் தேசத்திலிருந்து போகின்ற அமைப்புகள் பிரதிநிதிகளை கூட அவர் தனது நேரத்தை ஒதுக்கி சந்திப்பதுண்டு. ஆனால் அதனை சீமான் தனது தமிழக அரசியலுக்கு பயன்படுத்துவது மிகவும் என்னென்று சொல்றது, மிகவும் ஒரு வெக்கக்கேடாகத்தான் நாங்கள் ஈழத்தமிழர்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், இது ஈழத்தமிழர் மக்கள் தொடர்பான பிரச்சனையை கொண்டு போக சொன்னதே தவிர தமிழகத்தில் இதை வைத்து அரசியல் செய்ய சொல்லி கூறவில்லை. ஏனென்றால் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழக அரசியலில் அவர் ஒருபோதும் ஈடுபட்டதில்லை. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் கூட தமிழக அரசியல் தொடர்பாக அவர் எதுவும் கூறியதில்லை. இந்திய அரசியலுக்கும் அவர்கள் ஈடுபடுவதில்லை என்றால் அது இன்னொரு நாடு, நாங்கள் இன்னொரு நாடாகத்தான் பார்த்தோமே தவிர எமது பிரச்சனையை தமிழக மக்களும் கொண்டு செல்ல சென்றது என்னென்றால், அது இப்ப நீங்கள் பார்க்கலாம், புலம்பெயர் தேசத்துல கூட இப்ப பிரித்தானியாவில நாங்கள் புலம்பெயர் அமைப்புகள் போராட்டங்களை நடத்துகின்றன, பிரித்தானியா அரசுடன் கதைக்கின்றன, கனடாவில் இடம்பெறுகின்றன. என்னென்று சொன்னால் அது எங்கள் பிரச்சனைகளை மக்களுக்கு அறிய செய்வதற்காக கொண்டு செல்கிறோமே தவிர நாங்கள் கனடிய அரசின் அரசியலிலேயோ பிரித்தானியாவின் அரசியலிலேயோ தமிழ் மக்களின் பிரச்சனையை கொண்டு சென்று ஆதாயம் தேட இங்கு முற்படுவதில்லை. அதுதான் அந்த முக்கியமானது ஒன்று. சீமானை பொறுத்தவரையில் நீங்கள் கூறியது போல அதாவது இறுதி போர் இடம்பெற்ற போது பல தரப்பினரிடமும் விடுதலை புலிகள் செய்திகளை அனுப்பினார்கள். உங்கள் நாடுகளிடம், உங்கள் அந்தந்த தேசங்களிடம், அந்தந்த மக்களிடம் ஒரு அழுத்தத்தை கொடுக்க சொல்லுங்கள், போரை நிறுத்த சொல்லுங்கள். மக்கள் பெருமளவில் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இப்போது காசாவில் இடம்பெற்றதை விட மோசமாகத்தான் இடம்பெற்றது. அதனை நிறுத்துவதற்கான
ஒரு உதவியாகத்தான் அதை கொண்டு செல்லப்பட்டதே தவிர அது அவர்களுக்கான அரசியலுக்கு பயன்படுத்துவதற்காக அனுப்பப்படவில்லை. ஆனால் நிலைமை நடைபெற்றது மறுதலையாகத்தான் இருக்கின்றது. அங்கு இதுவரையில் அவர் எதுவும் செய்யவில்லை. நீங்கள் ஒரு சீர்தூக்கி பாருங்கள். இந்த கடந்த 15 வருடங்களில் ஈழத்தமிழர்களுக்காக சீமான் ஆற்றிய தொண்டென்ன? ஈழத்தில் சீமானால் ஏற்பட்ட ஏதாவது ஒரு நன்மை ஒன்றை கூறுங்கள் பார்க்கலாம். இல்லை. இது இதை கதைப்பது கூட, அவருக்காக நேரம் ஒதுக்குவதை கூட புலம்பெயர் தமிழ் மக்கள் ஒரு நேர விரயமாகத்தான் பார்க்கலாம். என்று சொன்னால் அவர் ஒரு நாளைக்கு ஒன்றை கதைப்பார். தனக்கு சாதகமாகவும் தனது கட்சியை வளர்ப்பதற்காகவும் தமிழக அரசை மிரட்டுவதற்காகவும் இந்திய அரசை மிரட்டுவதற்காகவும் ஈழத்தமிழ் மக்களின் போராட்டத்தையும் அவர்களின் தியாகத்தையும் பயன்படுத்துவது மிகவும் ஒரு கவலையான விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இல்ல, நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா சீமான் அவர்களுடைய தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னமும் மேதகுவை பற்றி பேசி பேசி நாங்க தான் உயிர்ப்புடன் வச்சிருக்கிறோம், ஈழ மக்களுடைய பிரச்சனைகளை பேசி பேசி நாங்க தான் உயிர்ப்புடன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களே. உயிர்ப்புடன் வைத்திருப்பதால் அவர் என்ன நன்மையை ஈழத்தமிழர்களுக்கு செய்து விட்டார்? உண்மையில் சீமான் இந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் சீமான் கொண்டு வரப்பட்டதே புலம்பெயர் தேச மக்கள் ஒரு அணியில் திரண்டு விடாமல் இருப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு சதி. புலம்பெயர் அமைப்புகள் மக்களின் நிதியை மடை மாற்றுவதற்காகவும் அவர்கள் ஒரு அணியில் திரண்டு விடக் கூடாது என்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட மாயை. அந்த மாயை கடந்த 15 வருடங்களாக பல புலம்பெயர் அமைப்புகளையும் மக்களையும் ஏமாற்றியும் திசை திருப்பியும் இருக்கின்றது. அதில் இலங்கை புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், இந்திய புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், கடும் வெற்றி பெற்றது என்றுதான் கூறலாம். ஆனால் தற்சமயங்களில் அது மெல்ல மெல்ல அது இழக்கப்பட்டு வருகின்றது. மக்களுக்கு ஓரளவு புரிகிறது, நாங்கள் ஏமாற்றப்படுகிறோம், நாங்கள் மடைமாற்றப்பட்டிருக்கிறோம் கடந்த 15 வருடங்களாக என்று. இப்ப உயிர்ப்புடன் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அங்குள்ள அகதி, அதாவது ஈழத்தமிழ் அகதிகளுக்கு ஒரு கடவுச்சீட்டு எடுப்பதை கூட அங்கு பிரச்சனையாக இருக்கின்றது. ஒரு பாடம் பள்ளிக்கு படிப்பதற்கு கூட கடினமாக இருக்கிறது. அவர்களை மீள்குடியேற்றுவதில் கூட எதுவும் செய்யவில்லை. மீனவர் பிரச்சனையை பாருங்கள். அந்த போரினால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்துல 50,000 குடும்பம், 2.5 லட்சம் மக்கள் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறார்கள். $4.4 பில்லியன் பெறுமதியான மீன்களை இந்திய மீனவர்கள் அள்ளி செல்கிறார்கள். சீமான் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாரா என்றால் இல்லை. இன்னும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற நிதியை பெறுவதற்கு AK-74 சொல்கிறார், அல்லது M16 203 லோஞ்சரை வைத்துக் கொண்டு என்று எல்லாவற்றையும் ஒரு ஏமாற்று பேர் வழியாக இருப்பதை புலம்பெயர் தேசத்தை பொறுத்தவரையில் பெருமளவான மக்களுக்கு இப்போது ஓரளவு உண்மை புரிகின்றது. மெல்ல மெல்ல அதிலிருந்து வெளியேறுகிறார்கள். அண்மையில் கூட லண்டனில் உங்களுக்கு தெரியும், நான் தமிழர் கட்சி ஏதோ ஒரு கூட்டம் ஒன்றை வைத்திருந்த 50க்கும் குறைவானவர்கள் தான் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். விடுதலை புலிகளோ அல்லது ஈழத்தமிழ் மக்களோ ஒருபோதும் இந்தியாவின் உள் விவகாரங்களில் தலையிட்டதும் இல்லை, அரசியலில் தலையிட்டதும் இல்லை. எமது போராட்டத்தை இந்தியாவின் அரசியலுக்குள் புகுத்தியது கிடையாது. எமது தேசிய தலைவரையும் சீமானையும் நாங்கள் கிட்ட வைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் தேசிய தலைவர் என்ற பேச்சு வழக்கு கூட ஒரு சிறிய உதாரணமாக கூறினால் கூட ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில் விடுதலை புலிகள் மீது கடுமையாக இருந்திருந்தார். அப்போது சிங்கப்பூரில் கூட ஜெயலலிதா பேசிய கருத்து தொடர்பாக தலைவரிடம் கேட்ட போது அவர் ஒன்றை கூறினார், நாங்கள் அந்த அம்மாவுக்கு எதுவும் செய்யவில்லை, ஏன் எங்கள் மீது உளவு காழ்ப்புணர்வில் இருக்கிறார் என்று தெரியவில்லை. அந்த அம்மா என்றுதான் அவர் கதைத்தார். மரியாதை எப்போதும் அவரின் வாயில், உதிர்க்கின்ற ஒவ்வொரு சொல்லிலும் மரியாதை இருக்கும். ஆனால் சீமான் தேசிய தலைவரை பார்க்க வந்திருந்த சமயம், செஞ்சோலை பிள்ளைகள் அவரை போய் பார்க்க போன சமயம் ஜெயலலிதா பற்றி கேட்ட போது அவர் கூறிய வார்த்தை பிரயோகங்கள், நீங்கள் இப்பயும் பார்க்கலாம், அவர் கூறுகின்ற வார்த்தை பிரயோகங்கள் ஒரு யாரையும் அவள் இவள் அப்படி என்றுதான் கேட்பார். ஆனால் அந்த பண்பாடு விடுதலை புலிகளிடம் இருக்கவில்லை. இப்ப விடுதலை புலிகளையும் தமிழ் மக்களின் போராட்டத்தையும் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது என்று சொல்வதன் ஊடாக அதற்கு களங்கத்தை ஏற்படுத்துகிறாரே தவிர அதை அவர் உயிர்ப்புடன் அங்கு வைத்திருப்பதாக எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் கருதவில்லை. அவர் அதை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறேன் என்று சொல்வது தனது அரசியலை தக்க வைப்பதற்காக. அடிக்கடி உங்களுக்கு தெரியும், அவருக்கு அரசியலில் சரிவு ஏற்படும் போதெல்லாம்
போலியான புகைப்படங்களோ அல்லது ஆடியோக்களோ வீடியோக்களோ ஒன்று தன்னை ஒரு பரபரப்பாக்கி விடுவார். அதுதான் அவர் செய்கிறாரே தவிர மற்றும்படி அவர் தமிழ் மக்களுக்கும் அல்லது விடுதலை போராட்டத்துக்கும் அவர் ஆற்றிய பணி என்று எதுவும் இதுவரை இல்லை. இல்ல, மேதகுவை எல்லாரும் தான் வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப எல்லாரும் பார்த்ததுல ஒருத்தரா நம்ம சீமான் அவர்களை எடுத்துக்கலாமா, அல்லது குறிப்பிட்டு இவருக்கு பங்களிப்பு இருந்தது அப்படிங்கிறதா நம்ம எடுத்துக்க முடியுமா? உங்களுக்கு தெரியும், இங்கே பிரான்சிஸ் கரிசன் இருந்தார் பிபிசியின் ஊடகவியலாளராக. அதே போல டைம்ஸின் ஊடகவியலாளர் இருந்தார். எல்லோருக்கும் தான் அங்கிருந்து புலித்தேவனாக இருக்கலாம், நடேசனாக இருக்கலாம், இறுதி கட்டத்தில் எல்லோருக்கும் தான் தொலைபேசியை எடுத்தார்கள். கொழும்பிலிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தொலைபேசி அழைப்புகளை எடுத்தார்கள். ஏனென்றால் மக்களை இறுதி நேரத்தில் காப்பாற்றுமாறு அவர்கள் தங்களுக்கு கிடைத்த எல்லா அரசியல்வாதிகளையும், தனிய சீமானை மட்டுமில்லை, எல்லா அரசியல்வாதிகளையும், எல்லா ஊடகவியலாளர்களையும், தொண்டு நிறுவனங்களையும் கூட அவர்கள் அணுகியிருந்தார்கள். ஐக்கிய நாடுகள் சபையில் விஜய் நம்பியார் தான் அப்போது சிறப்பு பிரதிநிதியாக இருந்தார். அவரிடம் கூட அணுகப்பட்டது இந்த போரை நிறுத்தி அந்த மக்களை காப்பாற்றுமாறு. விடுதலை புலிகள் தங்களை காப்பாற்றுமாறு ஒருபோதும் கேட்கவில்லை. சரணடைய சொன்ன போது கூட அவர்கள் சரணடையவில்லை. ஆனால் மக்களை காப்பாற்றுவதற்காகவும் அந்த காயப்பட்டவர்களை கொண்டு செல்வதற்காகவும் ஒரு உதவியாக கேட்கப்பட்டது. அதில் சீமானும் ஒருவராக இருந்தாரே தவிர, ஆனால் இது உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் இந்தியாவுடன் ஒரு உறவை பேணிக் கொண்டுதான் இருப்பார்கள். இந்திய இராணுவத்துடன் 1987 ஆண்டு போர் ஆரம்பித்த பிற்பாடு கூட அப்போ அதற்கு முன்னரும் இந்திய அதிகாரிகளுடன் விடுதலை புலிகளுக்கு ஒரு தொடர்பு இருந்தது. ஏனென்று சொன்னால் இந்தியாவின் கருத்துக்கள், இந்தியாவின் கருத்துக்களையோ தொடர்பாளர்களையோ அவர்கள் தான் விடுதலை புலிகளுடன் தொடர்பில் இருப்பார்கள். ஆனால் இந்திய இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் போர் ஆரம்பித்த பிற்பாடு சென்னையில் இருந்த விடுதலை புலிகளின் பிரதிநிதிகள் பன்னிக்கு ஒரு தகவலை அனுப்பினார்கள், நாங்கள் இன்னமும் அந்த அதிகாரிகளுடன் தொடர்பை வைக்க வேண்டுமா இல்லையா என்று. தேசிய தலைவர் சொன்னது, நீங்கள் அந்த தொடர்பை பேணுங்கள், எங்களுக்கு எப்போதும் அது பிரயோசனமாக இருக்கும். அதாவது அவர்களுக்கு எதிராக சண்டை செய்யும் போது கூட இந்திய அமைப்புகளுடனும் இந்திய அரசியல்வாதிகளுடன் தொடர்பில் தான் இருந்தார்கள் என்று சொன்னால் அது கட்டாயம் தேவை. அதுதான் ஒரு நாட்டின் முக்கியமானது ஒன்று. இப்ப சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனையாக இருக்கும் என்று சொன்னால் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் அவங்க முறிக்கவில்லை. தூதரகங்கள் இருக்கின்றன, தொடர்பாடல்கள் இருக்கின்றன. இப்ப இந்தியாவை நீங்க பார்க்கலாம், இந்தியாவும் சீனாவும் டிரெக்டான ஒரு பிளைட் விமான சேவையை ஆரம்பிக்க போவதாக கூட கூறியிருக்கிறார்கள். அது வேறு. அதே போன்ற ஒரு நிலையைத்தான் விடுதலை புலிகள் கடைபிடித்தார்களே தவிர, ஆனால் அதனை சீமான் போன்றவர்கள் தங்கள் உள்ளக அரசியலுக்காகவும் எதிரிகளை பந்தாடுவதற்காகவும் ஈழத்தமிழர்களை ஒரு பகடக்காயாக பயன்படுத்துவதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதை தவிர அவர்களால் எங்களுக்கு எந்த நன்மையும் இதுவரையில் ஏற்பட்டதில்லை. புகைப்படமும் சர்ச்சைக்குரியதாகவே இருந்துகிட்டு இருக்குதே, அது உண்மையான புகைப்படம் தானா? உண்மைதான். சேர்லாதனை பொறுத்தவரையில் என்னென்று சொன்னால் இந்த புகைப்படம், அதாவது காணொளி வெளியீட்டு பிரிவு பொறுப்பாளராக இருந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்ப பலர், இப்ப நீங்கள் கன்னத்தில் முத்தமிட்டால் மணிரத்னம் இயக்கின படம் உங்களுக்கு தெரியும். அதுவும் ஒரு ஈழத்தமிழர்களின் பிரச்சனையை சொல்வதாகத்தான் இருந்தது. ஆனால் அதில் தேசிய தலைவர் கூறியது ஒன்றுதான், தாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதில் எங்கள் கருத்துக்கள் சொல்லப்படவில்லை என்ற ஒரு ஆதங்கமும் இருந்தது. அதே போல தமிழகத்துல இப்ப டைரக்டர் மகேந்திரன் அவர்கள் கூட போயிருந்தார் ஈழத்துக்கு, உங்களுக்கு தெரியும். அப்ப அவ்வாறு பலரை அணுகியிருந்தார்கள் எங்கள் வலிகளையும் எங்கள் மக்கள் படுற அவலங்களையும் வெளியில் கொண்டு வருவதற்கு. இப்ப சீமானும் ஒரு டைரக்டர். அப்ப அதற்காகத்தான் கொண்டு வந்த. அப்ப எல்லாரும் படப்பிடிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருந்த, படப்பிடிப்பை ஆரம்பிப்பதற்கான ஒரு முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அந்த படப்பிடிப்பு தளத்துக்குத்தான் சீமான் போயிருந்தார். அதில் அவரை பொறுத்தவரையில் அது அந்த படப்பிடிப்பு, அந்த படத்தில் எந்த பங்களிப்பும் ஆற்றாது விட்டாலும் அதில் பங்கு பெற்றி இருந்தார் என்று சொல்லியும், அப்போது படப்பிடிப்புக்காக கொண்டு வரப்பட்ட ஆயுதங்களை பொறுத்தவரையில் விடுதலை புலிகளிடம் ஆயுதங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதில் புதிய வகை ஆயுதங்கள் இருக்கின்றன. அதாவது வருபவர்கள் வாங்கி பார்ப்பது என்று சொன்னால் அது கொடுப்பதில் அது தவறில்லை. ஏனென்று சொன்னால் பாடசாலை மாணவர்கள் கூட அங்கு கண்காட்சிகள் வைப்பதுண்டு. கண்காட்சிகளில் எல்லா ஆயுதங்களும் வைப்பார்கள். எல்லோரும் அதனை பார்க்கலாம், அதை பற்றி அறிந்து கொள்ளலாம். அது ஒரு அறிவியல் பூர்வமாகத்தான் அவர்கள் செய்வது. 1986 86களிலேயே
யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரபல கல்லூரியில் அப்போதே மிகப்பெரிய ஒரு ஆயுத கண்காட்சியை வைத்திருந்தார்கள் விடுதலை புலிகள். மக்களுக்கும் ஆயுதங்கள் தொடர்பான அறிவூட்டல். அதே போன்றுதான் படப்பிடிப்புக்காக வைக்கப்பட்ட ஆயுதங்களை படம் எடுத்ததாக கூறுகிறார்கள். ஆனால் அந்த படத்தில் உண்மை பொய் எது என்று தெரியவில்லை. என்று சொன்னால் அது உண்மையில் அது எடிட் பண்ணப்பட்டதா அல்லது உண்மையில் அதை வைத்தெடுத்தாரா என்றது ஒரு புகைப்படத்தை ஆய்வு செய்யும் நிபுணர்களால்தான் கூற முடியும். ஆனாலும் அதை அவர் M16-203 லான்ச்சரை வைத்திருப்பதால் அவர் என்னத்தை சாதித்து விட போகிறார்? அதை அந்த புகைப்படத்தை வைத்திருப்பதால், அதை புகைப்படத்தை வெளியில் விடுவதால் என்ன அவருக்கு கிட்ட? அவர் தமிழ்ல இங்க வந்து ஸ்ரீலங்கா ராணுவத்தை எதிர்த்து போரிட போறாரா அல்லது ஸ்ரீலங்கா ராணுவ வடக்கில் இப்பயும் நிலை கொண்டிருக்கிற ராணுவத்தை கலைக்க போறாரா அல்லது 1000 பேருக்கு பயிற்சி கூட இல்லை. சீமான் முதலமைச்சராக வந்தால் கூட எதுக்கும் செய்ய முடியாது இந்தியாவின் சட்டங்களை மீறி. அது எல்லோருக்கும் தெரிந்தபடி இந்த இவ்வளவு நிலைக்குள்ளும் அவர் தமிழகத்துக்கு எந்த வகையில் உதவுவார் என்றது ஒரு கேள்விக்குறி. அதாவது நாங்கள் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு அணியில் திரண்டு எங்கள் வளங்களை குவித்து மக்களை ஒரு அணியில் இணைத்து நிதி வளத்துடன் எழுந்துவிடக் கூடாது என்பதற்காக மடைமாற்றப்பட்டதுதான் சீமான் என்ற பிம்பம். அது இன்றும் தமிழ் மக்களை அழித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. தமிழகத்தில் இருந்து கொண்டு ஒரு கட்சியை நடத்தி கொண்டு தமிழீழத்தில் போராடி ஒன்றை பெற்றுக் கொடுக்க முடியாது. அவரால் தமிழகத்தில் இருக்கிற ஈழத்தமிழ் மக்களுக்கே ஒரு உரிமையை பெற்றுக் கொடுக்க முடியாதவர், அல்லது தமிழ் மக்களின் பிரச்சனையில் ஈடுபடுகின்ற மீனவர்கள் தொடர்பாகவே எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாதவர். என்னென்று தமிழீழத்துல ஒரு தமிழீழத்தை பெற்றுத் தருவார் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையில் கூட அவரால் ஏதாவது ஒன்று பணியை ஆற்ற முடிந்ததாண்டா? இல்லை, எதுவுமே இல்லை. ஆக பேசுவதொன்று, படங்களை காட்டுவதொன்று. அதை நாங்கள் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கணும் என்று விரும்புகிறார்களான்றதான் கேள்வி. நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது புகைப்படம் எடுத்தாரா மேதகு அவர்களுடன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அவர் எத்தனை முறை சந்தித்தார் மேதகுவை சீமான் அவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சீமானால் ஈழ மக்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கலாமா? பலன் இல்லை என்பதை விட அவர் எங்களை அழித்தது கூட, அழிவு கூட. அது இங்கே கடுமையான பிரச்சாரங்களை இப்போது நாங்கள் ஏதாவது ஒரு வழியில் இந்த மக்களை நாங்கள் அந்த மாயைக்கிலிருந்து வெளியில் கொண்டு வர வேண்டும். அவரால் எதுக்கு நடக்க இன்னும் நாங்கள் 15 வருடங்களை இழந்தது போல இனிவரும் வருடங்களையும் இழக்கப் போவதில்லை. எனவேதான் உங்களுக்கு தெரியும், இப்ப முன்னைய போல இப்போது அவருக்கான ஆதரவுகள் இல்லை புலம்பெயர் தேசத்தில். இன்னும் ஒரு கொஞ்ச நஞ்சம் இருக்கின்றது, அதனையும் மெல்லமாக அகற்றினோம் என்று சொன்னால் அவரை பொறுத்தவரையில் பிரச்சனை இல்லை. எங்களுக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனை? அவர் தமிழக அரசியலை தமிழகத்தில் பார்க்கட்டும், பிரச்சனை இல்லை. அதற்கு எங்களை கொண்டு சென்று எங்களை பொறுத்தவரையில் இந்திய அரசியலுக்கு நாங்கள் ஈடுபடுவதில்லை. இந்தியாவில் எல்லா அரசியல் கட்சிகளும் அல்லது எல்லா அமைப்புகளும் எங்களுக்கு சரிசமனாகத்தான் இருக்கும் இந்திய அரசியலை பொறுத்தவரை. அவர் ஈழத்தமிழ் மக்கள் தொடர்பில் என்ன பங்காற்றுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். ஆனா அதே சமயம் நான் மீண்டும் கூறுகிறேன், கடந்த 15 வருடங்களில் சீமானால் எதுவுமே ஈழத்தமிழர்களுக்கு நடந்து விடவில்லை. இப்ப ஆரம்பத்திலே நீங்க சொன்னீங்க சீமானவர்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டது, இறுதிக்கட்ட போர் முடிந்த பின்பு அப்படின்னு சொன்னீங்க தமிழ்நாட்டுல. அதே அஜெண்டாவோட தான் சீமான் இன்னமும் செயல்படுகிறார் அப்படின்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? உண்மைதான், அதே அஜெண்டாவுடன் தான். ஏனென்று சொன்னால் அதே அஜெண்டா, அதாவது தனக்கான செல்வாக்குகள் குறையும் போது இவ்வாறு புகைப்படங்களை வெளியிடுவது, விடுதலை புலிகளை இழுப்பது என்பதெல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த மக்களை, அதாவது மக்கள் ஓரளவு தங்களை சுதாரித்துக் கொண்டு இதில் வெளியேறுவதை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கின்றது. ஒன்று தெளிவானதொன்று, இந்தியாவின் ஊடாக அல்லது இந்திய கட்சிகளின் ஊடாக ஈழத்தில் எந்த ஒரு போராட்டத்தையும் நடத்த முடியாது என்பது தெளிவானது ஒன்று. ஆனால் இது மாயை என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் சீமான் இப்போதும் அதனை தூக்குவதும் என்று சொன்ன, சீமானை பொறுத்தவரையில் தமிழகத்தில் உள்ள பிரச்சனைகளை வைத்து தமிழகத்தில் அரசியல் நடத்த முடியும். என்னென்றால் இப்ப ஜேவிபியை பொறுத்தவரையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஜேவிபி மிக வேகமாக அதாவது கடந்த வருடம் 4% வாக்குகளை பெற்றது கடந்த தேர்தலில். இந்த வருடம் 42% பெறுகிறது என்று சொன்னால் அவர்கள் அரசியல் மக்களுக்கு செய்தார்கள். சீமானும் அதே போன்ற உங்கள் மக்களுக்கு செய்து நீங்கள் முன்னுக்கு வந்திருக்கலாம். 15 வருடங்களாக அவர் பெரிய அளவில் முன்னேற்றம் அங்கு தமிழகத்திலும் காண முடியவில்லை. ஆனால் அது அங்கு முன்னேற்றம் காண முடியவில்லை என்று அதில் அவர்
தனது கவனத்தை செலுத்தாமல் ஈழத்தமிழர்களை அடிக்கடி இழுப்பது அந்த அஜெண்டாவில் அவர் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் எங்கள் சந்தேகம். நன்றி உங்களுடைய கருத்துக்கு. நன்றி. இதுவரை புலம்பெயர் தமிழரான திரு அரூஷ் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.